அந்த சரண்யா இப்போ நான் எங்கே இருக்கேன்னா நான் நினச்ச மாதிரியே ஒரு விஷயம் நடந்துருச்சு. என்னென்னா நல்லா தூங்கிட்டேன். 2 மணிக்கு மேலே தான் தூங்க ஆரம்பித்தேன். நல்லா தூக்கம். கடைசி ஸ்டாப்பாக எக்மோர்லேயே வந்து இறங்கியாச்சு. இப்போ எக்மோரில் தான் இருந்துகிட்ருக்கோம். பாருங்க திருத்திருன்னு நிற்கிது. கூட்டத்தில் தொலைஞ்ச போன புள்ள மாதிரி மாட்டிருப்பாங்க. என்ன எங்கே வந்துருக்கீங்க? எங்கே வந்துருக்கீங்க? இப்போ அதான் கொஞ்சம் தலைவலிக்குது. அதனால் டீ வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சரி உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எக்மோரை பாருங்கள். நம்ம எக்மோர் சென்னையில் உள்ளவங்களுக்கு தெரியும். சென்னையில் இல்லாதவங்களுக்காக நான் வந்து சொல்லிட்டேன். தெரியாதவங்கன்னு இருப்பாங்க, ஒரு சில பேர் இருப்பாங்க. அதனால் சொல்லிக்கிறேன். நிறைய இடம் காமிக்கிறேன் இந்த வீடியோவிலே. கொஞ்சம் இறங்கி போயிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா எக்மோரை? 45 मिनट पर प्लेटफॉर्म नंबर 7 से रवाना होगी. Your kind attention please. Train number 22675 chosen superfast. நம்ம வந்து சென்னை எக்மோர் ஸ்டேஷன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அதில் தான் போயிட்டுருக்கோம். பாப்பா நடந்துட்டுருக்கா பாரு. எனக்கு முன்னாடி பாப்பா போயிட்டுருக்கா. நம்ம வந்து ட்ரெயின் இதுதான் நினைக்கேன். ஆமாம், கன்னியாகுமரி இன்னும் போகலையா? போயிருக்கும்னு நினைக்கேன். இது என்னன்னு தெரியல. இது என்ன ட்ரெயின்? நம்ம வந்து இப்போ வந்து போயிட்டுருக்கோம். 10ஆம் நம்பருக்கு போயிட்டுருக்கோம். 10ஆம் நம்பர் பிளாட்ஃபார்மில் தான் நமக்கு தாம்பரம் இங்கே லோக்கல் ட்ரெயின் நிற்கும். அதுக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். என்னடா இப்படி மூச்சு வாங்கி பேசுகிறாங்களேன்னு நீங்கள் நினைக்காதீங்க. என்னென்னா பாப்பாவை தூக்கிட்டு படிக்கட்டில் வந்தோம்ல, அதுதான் நமக்கு எஸ்கலேட்டர் இருக்குது. இருந்தாலும் அதில் வர பயம். திடீர்னு கால் கீழ் சிக்கிக்குமோ. இதில் நான் வந்துடுவேன், லிஃப்ட்லனா வந்துடுவேன் பயம் இல்லாமல் கொஞ்சம். ஆனால் எஸ்கலேட்டர்லாம் ரொம்ப பயம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இருக்குது பாருங்க, 10-11 பிளாட்ஃபார்ம் வர வா. இந்த பாப்பா வேற இது பண்ணுறா. நம்ம எக்மோரை பாருங்க, போட்டிருக்கா 10-11. நம்ம அதில் தான் இறங்க போகிறோம். இப்போ இங்கே சர்க்கு இறங்குறதே இருக்குது. அதில் இறங்கிக்கலாம் வாங்க. இனி வந்து மூச்சு வாங்காது நமக்கு. இறங்குற வழி இருக்குது பாருங்க. இதில் தான் நம்ம இறங்கி போயிட்டுருக்கோம். சென்னைனாலே ஒரு சந்தோஷம்தான். ஊரில் இருந்து கிளம்பிடுச்சு போயிடுச்சு. இதுதான் நம்ம லோக்கல் ட்ரெயின். நம்ம கீழே தான் உட்காந்துட்ருக்கோம். பாருங்க, ட்ரெயின்லேயே அனௌன்ஸ் பண்ணிட்டுருக்காங்க பார்த்தீங்களா? ஒவ்வொரு இடம் வரும்போதும் அவங்களே சொல்லிடுவாங்க இந்த இடம் இதுதான் அப்படின்னு. இது வந்து மாம்பழம் ஸ்டேஷன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கேயும் ஒரு சரவணா ஸ்டோர் இருக்குது. அப்புறம் டி நகரில் ஒரு சரவணா ஸ்டோர் இருக்குது. அப்புறம் இன்னொரு இடத்துல இருக்குதுன்னு நான் கேள்விப்பட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். 3 இடத்துல இருக்குன்னு எனக்கு சென்னையில். சரவணா ஸ்டோர் காட்டலான்னு பார்த்தா தெரியலையே. இந்த ஜங்ஷன்லேருந்து பார்த்தாலே தெரியும் சரவணா ஸ்டோரு. எந்த சைடு நிற்குன்னு தெரியல.
எடுத்தேன், காட்டலாம் அப்படின்னு எடுத்தேன். ஆனால் இருந்து மூவ் ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க முடியுமான்னு பார்க்கலாம். ஒன் சைடில் தான் வரும்னு நினைக்கிறேன், தெரியல எனக்கு. ஆனால் மூவ் ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக வீட்டுக்கு வந்தாச்சு. அவங்க ரொம்ப நல்லவங்களாக இருக்காங்க, ரொம்ப நல்லா பேசுனாங்க. சாப்பிட்டுட்டு இப்போ தான் கொஞ்சம் இதானேன். அதுக்கப்புறம் உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணலாமேன்னு பண்ணிகிட்ருக்கேன். கஷ்டப்பக்கவும் இங்கே இருக்காங்க. வந்தோன்னே இந்த ட்ரெஸ்ஸு கொடுத்தாங்க. அதுதான் சரி உட்காந்துட்ருக்கேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.